தகப்பனே ஒரு ஆண்டவரே கிருபை அந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஊழியத்தில் ஆண்டவரே செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், சிறு பிள்ளைகள் ஆகட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அதுக்கான ஆட்டோ சார்ஜுகள் எல்லாம் போட்டுக்கொண்டு ஆண்டவரே போகிற குடும்பத்தை நீர் மேலும் மேலுமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அதுக்காக நன்றி. அந்த ஊழியங்கள் அப்படியா இல்லப்பா, இன்னும் மேலும் மேலுமாய் பெருக, மேலும் மேலுமாய் உயர என் தேவன் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே அவங்க மட்டும் செய்யறாங்களே, நம்ம செய்யாமல் இருக்கிறோம் என்று அநேக பிள்ளைகளுக்கு ஒரு வாஞ்சை நீர் உருவாக்குவீராகப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு 2 டீமா பிரிஞ்சு கூட ஆண்டவரே அந்தப்படியான ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா. அநேகருக்கு உம்முடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் செய்வீராகப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அதுக்கான உதவிகளை செய்வீராக, அதுக்கான பலனை தருவீராக, அதுக்கான பிள்ளைகளை நீர் எழுப்புவீராக ராஜா. நன்றி ஆண்டவரே. உமக்காக ஒரு 2 மணி நேரம் ஆண்டவரே ஒரு 3 மணி நேரம் உமக்காக ஒதுக்குற நாளை நீர் தருவீராகப்பா. எத்தனையோ காரியங்களுக்கு விட்டு போறாங்க ஆண்டவரே, எத்தனையோ விசேஷங்களுக்கு ஆண்டவரே எதையொன்னாலும் விட்டுட்டு போறாங்க ஆண்டவரே. ஆனாலும் உமக்காக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்க மனசில்லாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ராஜா. என் தேவனுக்காக நம்ம என்ன செய்தோம் என்று ஆண்டவரே ஒரு ஞானத்தை, ஒரு தெளிவை, ஒரு அறிவை நீ தர வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களை எல்லோரையும் நீர் ஆண்டவரே ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதுவே ஒரு பெரிய சாட்சி தானே ஆண்டவரே. தகப்பனே இன்னைக்கு எத்தனையோ பேர் இல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டவரே தேசத்துல பார்த்தால் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ பிள்ளைகள், வாலிபர்கள் எத்தனையோ பேர் மரித்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒரு ஆண்டவரே தண்டு தகப்பனே வண்டியில போனா நிரந்தரமாய் சீக்கிரமாய் வீட்டுக்கு வர்றது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையா இருக்கிறதப்பா. ஆனாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளை நீர் பாதுகாத்து இதுவரை நடத்தி வருகிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அதை நினைவு கூறும்படியாய், அதை நினைக்கும்படியாய் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபையை ஆண்டவரே தகப்பனே உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. சபைக்கு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கொடுக்கிற ஆண்டவரே பேர் பேராய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவைகள் அனைத்தும் நீர் சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே மாவு கலசங்களும் எண்ணெய் கலசங்களும் குறையாதபடி நீர் ஆசீர்வதிக்கிறப்பா. ஆண்டவரே எலியாவை கொண்டு ஆண்டவரே அந்த சாரிபா விதவை வீட்டில ஆண்டவரே எண்ணெய் மாவு குறைபட்ட ஆண்டவரே தகப்பனே தன்னுடைய ஆண்டவரே மகனும் ஆண்டவரே அப்பா தாயும் ஆண்டவரே அதை சாப்பிட்டு விட்டு மரித்து போகலாம் என்று நினைத்தப்போ ஆண்டவரே என் தேவன் எலியாவை கொண்டு போஷித்தீரே. அப்படியான ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் சபை பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. அந்த வறுமை காலம் முறியும் மட்டும் ஆண்டவரே அவங்க வீட்டில் குறைவில்லாதபடி நீர் போஷித்தரே அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. எலியாவின் தேவனே அப்பா எங்கள் மத்தியில நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எலியாவோடு இருந்தது போல ஆண்டவரே என் சபை பிள்ளைகளோடு நீர் இருக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தில் நீர் இருக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. அவங்க வருமானத்திலும் அவங்க கையிட்டு செய்கிற பிரயாசத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரம் இருந்து தாங்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் கடன் பிரச்சனைகள் இல்ல ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே தகப்பனே ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன், இன்னொரு கடனை வாங்கி இன்னொரு கடன் என்று ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அப்படியான பிரச்சனைகள் இருக்கிறத நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே ஒரு விசை ஆண்டவரே அப்படியான இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீர் மாற்றுவீராக ராஜா. அதில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இனி வருகிற காலத்துல கடன் இல்லாதபடி ஆண்டவரே மகளை மறுத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறான் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில கூட குற்றங்களும் குறைகள் இருந்தால் ஒரு விசை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெபித்ததையும் ஜெபிக்க மறந்ததையும் எல்லா பகுதியும் உங்க பாதத்துல வச்சு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீ கர்த்தத்தாமே நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. தேவைகள் அனைத்தும் நீ சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. உங்க கரம் எங்களோடு இருப்பதுக்காக நன்றி அப்பா. வந்த பிள்ளைகள் வந்தவண்ணமாய் போகாதபடி உங்க கிருபை பிள்ளைகளை தாங்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. முற்றிலுமாய் உன் கரத்துல தாழ்த்தி ஒப்படுகிற சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச வசனம் தான். அதை சொல்லும் போதே உங்களுக்கு இந்த வசனம் தான்ன்றது கண்டிப்பாகவே தெரிஞ்சிடும். இந்த நாளில் ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட பேசலாம். அவர் பர்சனலாக என்கிட்ட கூட அந்த வார்த்தையின் மூலமாக பேசியிருக்காரு. அது உங்களுக்கும் ஒரு ஆறுதல் படுத்துறதா இருக்கலாம். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னன்னா இப்போ ஒரு வீடு கட்டணும்னா என்ன தேவை? வீடு கட்டணும்னா செங்கல், சிமெண்ட்டு, கம்பி இதெல்லாம் வாங்குவாங்கல்ல. அப்படி வீடு கட்டும்போது என்ன பண்ணுவாங்க? முக்கியமாக கல் அந்த செங்கல்ல அந்த சூளையிலேருந்து அழகாக சுட்டு சுட என்ன பண்ணுவாங்க? கல் கொண்டு இறக்குவாங்க. அப்போ இருக்கும்போது எல்லா கல்லும் அழகாக பார்க்குறதுக்கு பலன்னு இருக்கும். ஒரு கல் மட்டும் என்ன இருக்குமா? சரியாக வேகாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் கிராஸாக ஷேப் இல்லாமல் சரியாக வேகாமல் அப்படி இருக்குமா. ஒரு 1000 கல் வச்சுக்கலாம் பார்த்தீங்களா? அதில் ஒரு கல் மட்டுமே இப்படி இருக்குது, மற்றது எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ஓனர் எஜமானர் என்ன பண்ணிட்டாராம்? இந்த கல் வேஸ்ட் எப்படி தூக்கி தூர போட்டாராம். ஏன்னா இது நல்லா இல்லை, இது சரியாக வேகலை, இது பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக அழகாக இல்லை, ஒரு ஷேப்பாக இல்லை. இது வீடு கட்டினா இதை வச்சு வீடு கட்டினா என்ன பண்ணும்?
அந்த வீடு கோலமால வளைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாராம், தூக்கி போட்டாராம். சரிங்களா? சங்கீதம் 118 22 23 எடுத்து வாசிங்க. வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை, மூளை ஃபஸ்ட்டு மூளை அப்புறம் தலை, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு கூட அப்பா அந்த மாதிரி கல்லாதான் நம்ம இந்த உலகத்துல ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இருந்திருக்குமா இல்லையா? இருந்திருக்கும். உலகத்தால, சொந்த குடும்பத்தால, சொந்த உறவு மத்தியில, சொந்த ஊரில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, இல்லை படிக்கிற இடத்துல, இது தத்தி, இது ஒன்றுக்கும் உதவாது, இதெல்லாம் என்ன தெரியும், இதுக்கு என்ன தெரியும், இதுக்கு அறிவே இல்லை, இதெல்லாம் வேஸ்ட்டு, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் அந்த கல் மாதிரி தூக்கி தூர வீசப்பட்டிருப்போம். நம்ம தான் என்ன பண்ணுவோம், இதுக்கு இதெல்லாம் ஒருத்தல, இதுக்கெல்லாம் இது லாகி கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், தூர தூக்கி போட்டிருப்பாங்க நம்மளை. ஆனால் ஏசப்பா பாருங்க, அந்த தூர போய் விழுந்த கல்லா நீங்கள் இருக்கிறீங்க. குடும்பத்தால் எல்லாத்துலையும் தூக்கி போட்ட தூரக்கிற கல்லாக இருக்கிறாங்க. எல்லா கல்லும் பார்த்து இந்த கல்லை சிரிக்குது, நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன் பார்த்தியா, உன்னை பார்த்து தூக்கி போட்டாங்கன்னு. ஆனால் அந்த எஜமான் பல அடிகளை வாங்கி என்ன பண்ணுறாரு, எந்த கல்லை தூக்கி போட்டாரோ அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, மூளைக்கல்லா தலைக்கல்லா என்ன பண்ணுறாரு, நிறுத்துறாரு. ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்கள் யாரால தூக்கி வீசப்பட்டிருக்கலாம், இல்லை உங்களுக்கே நிறைய பேர் நம்மளை மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கலாம், வாழ்க்கை நம்மளை தூக்கி எறிஞ்சிருக்கோம், இந்த கொடுத்த இந்த வாழ்க்கையே எனக்கு கசப்பான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே என்னை தூக்கி போட்டுருச்சுன்னு நினைக்கும். ஆனால் ஏசப்பா அந்த தள்ளப்பட்டான உங்களை எடுத்து எல்லாவற்றுக்கும், உன் குடும்பத்துலேயும் உலகத்துலேயும் ஊர்லேயும் நீ எங்கெல்லாம் தலை குனிஞ்சியோ அந்த எல்லா கல்லும் உன்னை பார்த்து என்ன பண்ணோம், ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மூளைக்கு தலைக்கல்ல நிறுத்துற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நாள்ல ஏசப்பா பிள்ளைங்க நீங்க எல்லாரும் எவ்வளவு பெரிய பாக்கியவான் தரமா. கண்டிப்பா அந்த கடினமான பாதையெல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். சொந்த ஊரில், சொந்த உறவுக்காரங்களால, சொந்தக்காரங்களால, இவங்களால என்ன முடியும், இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்களை, இவங்களை மதிச்சு நம்ம ஒன்று சொல்லணுமா, தூக்கி போட்டுன்னு எங்களை அப்படி ஒதுக்கி போட்டு போனாங்க. எல்லாருக்கும் அது நடந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு எதுனாலும் தேடி இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, நீங்கள் தான் பெரியவங்க, உங்ககிட்ட தான் சொல்லணும்னு வராங்கன்னா அந்த கல்லை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், மூளைக்கு தலைக்கல்லா அவர் என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு. இன்னைக்கு அப்படி இருக்கிற உங்களை, உதவாத இருக்கிற உங்களை கூட ஏசப்பா என்ன பண்றாரு, அவர் தலைக்கல்லாய் அவர் நிறுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்க ஒன்றுக்கும் என்ன பண்ணாதீங்க, கவலையே படாதீங்க. சரியா? நம்ம கிட்ட இருந்து தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மூளை, இந்த வாயு மூளை, அக்னி மூளை, ஈஸ்தன் மூளை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த 4 மூளை, அதை வச்சு என்ன பண்ணோம், அந்த ஒரு கல்லை எடுத்து அங்கே வச்சு என்ன பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, பண்ணுவாங்க. அது பைபிள் தான் பண்ணிட்டாங்க, சுட்டுட்டாங்க, பைபிளில் சுட்டு அதை அவங்க பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுவார், உதவாத உங்களை கூட என்ன பண்ணுவார், அவர் தலையாக கண்டிப்பாக அவர் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம இதுக்கு நிறைய உதாரணமாக நம்ம வேதத்தில் பார்க்கலாம். தாவீதை பார்க்கலாம். தாவீது என்ன பண்ணுறாரு, அவங்க சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்ன பண்ணல, அவர் மதிக்கலை. அவங்க கூட பிறந்த அண்ணன்களே அப்பாவே என்ன பண்ணல, மதிக்கலை. இவனாலாம் எப்படி ராஜா ஆக முடியும், அவன் சின்ன பையனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா பண்ணுறாங்க. அந்த சொந்த குடும்பமே, வீட்டாரும் உனக்கு சத்துருன்ற மாதிரி அந்த குடும்பமே என்ன பண்ணுச்சு, அவர் ஒரு அற்பமாக பார்த்துச்சு. ஆனால் அந்த கல்லை தான் ஏசப்பா பார்த்தாரு. இது வேணான்னு தூக்கி போட்ட கல்லை தான் ஏசப்பா பார்த்து இஸ்ரவேல் நாட்டுக்கே என்ன பண்ணார், ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். ஆடுகள் பின்னாடி போயிட்டு இருந்தவருங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் ஆண்டவர் என்ன பண்ணார், கூப்பிட்டு இஸ்ரவேல் நாட்டுக்கே ராஜாவாக அவர் மாற்றினார். தாவீதை அவர் மாற்ற முடியும்னா அவர் உங்களை உயர்த்த முடியாதா? அவர் நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்துற தேவனா இருக்கிறார். யோசேப்பு தள்ளப்பட்டாரா, தன்னுடைய சகோதரங்களை தள்ளப்பட்டாரா, வேணா இந்த கல்லன் தூக்கி எறியப்பட்டாரா? ஆனால் ஆண்டவர் கொண்டு போய் உயர்த்தலையா? அடிமையாய் கொண்டு போன இடத்துல ஏசப்பா உயர்த்தலையா? அப்படி யோசேப்பை உயர்த்த தேவன் இந்த நாளில் என்ன பண்ணுறாரு, நம்ம தள்ளப்பட்ட நம்மளை கூட அவர் என்ன பண்ணுறாரு, உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சரிங்களா? அப்போஸ்தலர் 4:11 வாசிக்க வேணாம்.
ஏசு கிறிஸ்துவே வந்து என்ன பண்றாரு, அற்பமா எண்ணப்பட்டாரு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, மூளைக்கு தலை கல்லானவர். அவர் அற்பமா எண்ணாங்க ஏசப்பாவை, சரிங்களா? ஆனா அவர்னா அவருடைய ரத்தத்தினால தான் இந்த உலகமே என்ன இருந்துச்சு, இன்னைக்கு பாவம் கழுப்பட்டு. யாரும் இருந்தாலும் சரிங்க, ஏசப்பா பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. நிறைய பேர் அவர் நல்லவர், ஏசப்பாவெல்லாம் நாங்கள் பிடிக்கலன்னு சொல்ல, அது கிறிஸ்டின்ல அப்படி பண்ணுறதா எங்களுக்கு பிடிக்காது, இப்படி அப்படிதான் சொல்லுவாங்களே காண்டி ஏசப்பா வந்து பழி சொல்கிறோம் மனுஷனாவே இருக்க முடியாது. அவர் ஒரு புனிதர், ஒரு மாமனிதர், அவர் மனிதர்னே கூட சொன்னா கூட என்ன பண்ணுவாங்க, ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே மதிப்பாங்க. சரி, அவருடைய வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்ந்து காட்டியிருக்காரு அவர், சரிங்களா? இப்போ இப்படி வந்து தள்ளப்பட்டான கல்லான உங்களுக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இவ்வளவு இருக்கு, சரிங்களா? அந்த கல்லுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்குது, சரிங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மத்தேயு 16வது அதிகாரம் 18-19. 16. ம் 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 ஆமீன். தள்ளப்பட்டா கல்லா இருக்கிற உங்களுக்கு ஏசப்பா ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்குறாரு. தூக்கி ஒரு பெரிய சாவி கொத்தை கொடுக்குறாரு பாருங்களேன். தூக்கி போட்ட கல்ல என்ன சொல்றாரு, அந்த கல்லா உங்களை நினச்சிக்குங்க, இந்த வசனம் எனக்கு தான், அந்த தள்ளப்பட்ட கல்லு நான் தான், இந்த வசனம் எனக்கு தான் நீங்கள் படிச்சுங்க. நீ பேதுருவா இருக்கிறாய், நீங்கள் உங்கள் பேரை போட்டு படிச்சுக்குங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், உன் மேலே தான் என்னோட ராஜ்யத்தை கட்டுவேன், உன் மேலே தான் என் சித்தத்தை கட்டுவேன், உன் மேலே தான் என் ஆலயத்தை என்ன பண்ணுவேன், கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. உன்னை வந்து பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தரேன், பரலோக ராஜ்யத்தோட சாவி கொத்தே நான் உன்கிட்ட கொடுக்குறேன். நீ பூலோகத்துல எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்தில் எவைகளை கட்ட அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த அதிகாரம் நமக்கு வேணுங்க. ஏசப்பாவோட பிள்ளைங்களுக்கு இது பேதுருக்கு மட்டும் கொடுக்க மாட்டாரு. பேதுரு வந்து ஏன் கொடுத்தாருன்னா, அவர் கேட்ட கேள்விக்கு யாருக்கும் பதில் சொல்ல, ஆனால் கரெக்டாக ஏசப்பா யாரு, கிறிஸ்து எதுக்காக வந்தார், ஏன் மறிச்சாரு, அடுத்து அவருக்கு என்ன வேணும், அந்த ரூட்டை கிளியர் பண்ணி தெரிஞ்சு யார் போகிறாங்களோ இல்லை யார் அதுக்கெலாம் வாஞ்சிக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளை நாப்பா, எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்கப்பா. நான் பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறனோ அது பரலோகத்தில் என்ன பண்ணிருக்கோம், கட்டப்பட்டிருக்கணும். நான் பூலோகத்தில் எவைகளை கட்ட அவிழ்க்கிறனோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கோம். பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகோலை என்ன பண்றாரு ஏசப்பா உங்களுக்கு தராரு, சரியா? உங்க ஒவ்வொருக்கும் அந்த அதிகாரம் உண்டு. இவங்க வருவாங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யத்தின் மேலும் ஏற்படுத்தினேன். மேலே பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். எனக்கு எதுவும் பேச தெரியல, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? நீங்கள் பேசவே வேணாம். கழுதியை பேச வைக்க முடியுமா, முடியாதா? முடியும். கழுதியை பேச வைக்கிறாருன்னா நம்மளை பேச வைக்க முடியுமா, முடியாதா? கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், முடியும். நம்ம என்ன பண்ணணும், இதுக்காகலாம் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், சரிங்களா? என்னன்னா, லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம் எடுத்து வாசிப்போம். லூக்கா 10:19. ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் நீ மிதிப்ப, ஆனால் ஒன்று என்ன பண்ணாத, உன்னை சேதப்படுத்தாது. அப்போ எப்படி சேதப்படுத்தும்? நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா? அப்போ பிசாசு, இப்போ சர்ப்பம் தேள்ன்றது என்ன, விஷத்தன்மையோடது, அது பிசாசு. அது பிசாசு தான் ஆண்டவர் சொல்றாரு. அதை நீ என்ன பண்ணுவ, மிதிப்ப, ஆனால் அது என்ன பண்ணாது, உன்னை மேற்கொள்ளாது, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அதுக்கு பயப்படக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
நம்ம லைட்டாக ஒரு அவிவிசுவாசக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள ஐயோ பிசாஸ் பாருன்ட்டா கூட அவன் என்ன பண்ணுவான், துணிஞ்சு நின்றுவான். துள்ளி கூட பயப்படாம, பெரிய பிசாசு சின்ன பிசாசுலாம் கிடையாது. பிசாசு சரிங்களா? ஆண்டவர் மட்டும்தான் பெரியவர். அவரை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையாது. ஏன் அப்பா பெருசு சரிங்களா? இப்போ ஒரு முதலமைச்சரோட பையன் இருக்கான்னு வச்சுங்களா, அவர் எவ்வளோ கெத்தா சுற்றுவார். யாருக்குன்னா பயப்படுவாரா? லைசன்ஸ் இல்லாமல் அவர் எங்கே வேணா வண்டி ஓட்டலாம், எங்கன்னா போகலாம். அவர் யாரா பிடிப்பாங்களா? ஏன் லைசன்ஸ் இல்லை, ஏன் இது பண்ணலாம் அது பண்ணலாம் கேட்பாங்களா? ஏன் எங்கள் அப்பா சிஎம்மு, நான் அவ்வளோ கெத்தா சுற்றுவேன் அப்படின்னு இருப்பார் சரிங்களா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகத்துக்குரிய உங்களே அவ்வளோ ஒரு கெத்தா சுற்றும் போது நம்ம எவ்வளோ ஒரு கெத்தா சுற்றணும் சரிங்களா? நம்ம அப்பா எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரிய தேவன். நம்ம ஏன் மூளையில் முடுங்கணும், நம்ம ஏன் அழணும், நம்மள ஏன் வேதனை போனோம், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லவே கூடாது. யாரும் இல்லையா? ஐசப்பா இல்லையா உங்களுக்கு? இருக்கார்ல, யார் இல்லை, எனக்கு யாருன்ற வார்த்தை வாயில் வரவே கூடாது. நம்ம ஏசப்பா உயிரோடு இருக்கிறார்ல, நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறாருல்ல. என் அப்பா இவ்வளோ அண்டா சராசங்களை படைத்து இவ்வளோ கெத்தை என்கிட்ட கொடுத்துருக்குறாரு பாரு. சாவியே உங்ககிட்ட இருக்குது, சாவி கொத்தே உங்ககிட்ட இருக்குது. பரலோக ராஜ்யத்தின் சாவி கொத்து யாருக்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. அப்போ நீ ஏன் கலங்குற, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் திகைற சரிங்களா? உலகத்துக்குரியவங்களே அவங்க அப்பா சிஎம்மா இருக்கும் போது கெத்தா சுற்றும் போது நம்ம எவ்வளோ கெத்தா சுற்றணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம எவ்வளோ கெத்தா சுற்றணும், தைரியமாக இருக்கணும், துணிஞ்சு நிற்கணும். நம்ம என்ன பண்ணணும், பிசாசுக்கு மேற்கொள்ளணும். நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு தூசின்ற தைரியத்தோடு இருக்கும்போது நல்லா சொல்லுங்க, நம்ம கல்லாக இருக்கிறோம், தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிறோம். அந்த கல்லின் மீது தான் ஆண்டவர் சபையை கட்டுறாரு. அந்த கல்லுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ அதிகாரமும் கொடுக்குறாரு சரிங்களா? அந்த தள்ளப்பட்ட கல் யாரு? நம்ம சரியா? நமக்கு தான் உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் கொடுக்குறாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் கொடுக்குற தேவனாக்குறார். அப்புறம் கல்லுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறாரு பாரு. அந்த வசனம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வசனம் சரிங்களா? மத்தேயு 21 அதிகாரம் 42, 44. யாராவது உங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், அவ்வளோதான் உன்னை காலி பண்ணிடுன்னு தூக்கிடுவேன் அப்படின்னு உருட்டு மிரட்டுறாங்களா? ஆண்டவர் ஒரு அதிகாரம் கொடுக்குறாரு பாருங்க. மத்தேயு 21, 42, 44 வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? 44. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்குண்டு போவான், இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவனை நசுக்கி போடும் சரிங்க? இந்த கல் மேலே யார் விழுந்தாலும் நஷ்டம் யாருக்கு? விழுந்தவங்களுக்கு தான். இந்த கல் யார் மேலே விழுந்தாலும், அது போய் யார் மேலே விழுந்தாலும், யார் மேலே விழுந்துச்சோ அவங்களுக்கு தான் நஷ்டம் சரியா? உங்கள் மேலே யார் விழுந்தாலும் சரி, நீங்கள் யார் மேலே விழுந்தாலும் சரி, பாதிப்பு எதிராளிக்கு தவிர கல்லுக்கு ஒருபோதும் கிடையவே கிடையாது. ஆமேன். அப்படி இந்த நாளில் கூட ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்கள் பாருங்க, தள்ளப்பட்டான இந்த கல்லுக்கு ஆண்டவர் எவ்வளோ பேர் அதிகாரம் கொடுத்துறாரு. இந்த கல்லின் மீது விழுகிறவன் நொறுங்குண்டு போவான், இந்த கல் எவன் விழுகுதோ அவனை நசுக்கி போடும். இதை விட அதிகாரம் வேற என்ன வேணும்? அந்த கல்லு நான் இவ்வளோ பரலோக ராஜ்யத்து திறவுகளை கொடுக்குறாரு, ஆலயத்தை கட்டுறாரு, பிடுங்குவோம் நாட்டுவோம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அதிகாரம் கொடுக்குறாரு சரிங்களா? அந்த கல்லா தான் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த கல்லுக்கு தான் இவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு யாருன்னு சொல்லவே சொல்லாதீங்க சரிங்களா? தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தீர்.